புனித காலமாம் தவ காலத்தின் 4ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றாலே அன்னையின் நாள் தானே. தேவ அன்னையை பற்றி ஒரு சிறிய சிந்தனை. மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் இஸ்காரியோத் காட்டிக் கொடுத்த பின்பு நடந்தது என்ன என்று வரலாற்றின் பக்கங்களை நாம் திருப்புகின்ற பொழுது நமக்கு கொடிய வேதனையை மிஞ்சி நிற்கிறது. ஆம், அன்புக்குரிய பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த பின்பு யூதாஸ் இஸ்காரியோத்து மிகுந்த வேதனையோடு மனநோய் பிடித்தவன் போல் இங்கும் அங்கும் அலைகிறான். ஒரு கட்டத்தில் விடியற்காலைக்கு முன்பதாக என்ன செய்வதென்று தெரியாமல் தெரு ஓரங்களில் ஓடி அலைகிறான். முதல் தடவை இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேராக சந்திக்கும் வாய்ப்பு பெறுகிறது. அவருடைய கருணை தோய்ந்த அந்த கண்கள், யூதாஸ், ஏன் இப்படி செய்தாய்? மீண்டும் என்னிடத்தில் வா, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்பது போல் தெரிகிறது. ஆனால் அந்த அன்பை, அந்த பாசத்தை, இரக்கத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறான். ஓடுகின்ற சமயத்தில் மீண்டுமாக அன்னையை சந்திக்கிறான். தாய் மரியாள் தனக்கே உரிய பாசத்தோடு 3 முறை யூதாஸை கூப்பிடுகிறாள். யூதாஸ், வா, ஏன் இப்படி செய்தாய்? ஏன் இறைமகனை காட்டிக் கொடுத்தாய்? இப்படி செய்வதற்கு உனக்கு எப்படி மனது வந்தது என்றெல்லாம் அந்த தாய் அந்த மகனை நோக்கி கூப்பிடுகிறாள். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து அதற்கு சிறிதும் செவி கொடுக்கவில்லை. அவன் மனதை தைத்த முள்ளானது அங்கிருந்து ஓடிவிடலாம் என்றுதான் அவனுக்கு தோன்றியதோ என்னவோ. அன்னையினுடைய குரலுக்கும் கருணை தோய்ந்த அந்த பார்வைக்கும் அவன் எந்த ஒரு பதிலும் தராமல் அந்த இடத்தை விட்டு அகன்று ஓடுகிறான். ஒருவேளை பிலாத்து அன்னையின் அந்த வரிகளை, அந்த கண்களை உற்று நோக்கி இருந்தால் கூட மனம் மாறி இருப்பான். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத் மனம் மாற தயாராக இல்லை. நீண்ட நெடிய தெருவில் பைத்தியம் பிடித்தது போல், பேய் பிடித்தது போல் அல்ல, பேய் பிடித்ததுதான், பேய் பிடித்தவன் தானே அவன். பேய் பிடித்தவனை போல ஓடுகிறான். ஓடும் பொழுது நாய் அவனை துரத்துகிறது. அந்த நாய்க்கு ஈடு கொடுக்க முடியாமல் இங்கும் அங்கும் தாவி ஓடும் பொழுது அந்த நாய் அவனை பாய்ந்து தாக்குகிறது. 3 இடத்தில் கடித்து குதறுகிறது. மிக முக்கியமாக எந்த வாயினால், உதட்டினால் இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தானோ அந்த உதட்டை கவ்வி குதறுகிறது. முகமெங்கும் ரத்தம் ஒழுகிய அந்த நிலையில் கழுத்து பகுதியிலும் ரத்தம் வடிந்து வழிகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு பெரிய கூட்டம் கற்களோடும் வாள்களோடும் தடிகளோடும் நெருப்பு பந்தங்களோடும் அவனை துரத்துவதாக மனநோயினால் ஆட்கொள்ளப்படுகிறான். ஆனால் உண்மையில் அப்படி யாரும் இல்லை. எங்கு திரும்பினாலும் மரண ஓலை மட்டுமே அவனது காதில் கேட்கிறது. எங்கு செல்வது, எப்படி தப்பிப்பது, என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் ஓடும் பொழுது ஒரு கல் இடறி விழுந்து முகம் குப்புற விழுகிறான். விழுந்த பொழுது அவன் மண்டையில் பலத்த அடி விழுகிறது. மீண்டுமாக ரத்தம் பாய்ச்சி ஓடுகிறது. அவன் நினைத்து பார்க்கிறான், இயேசு என்னை அழைத்தார், நான் செவி கொடுக்கவில்லை. அன்னை மரியாள் என்னை அழைத்தார், செவி கொடுக்கவில்லை. இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? மிக கொடிய கேடான சாவு அவனை நோக்கி வருகிறது. யூதாஸ் இஸ்காரியோத்தின் சாவை பற்றி நாம் நாளை பார்ப்போம். இன்றைய சிந்தனையில் யூதாஸ் மட்டுமா ஓடினான்? ஏன் இன்றும் நாம் ஓடவில்லையா? அன்னை மரியாளை விட்டு எவ்வளவு தூரம் நாம் ஓட இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் கருணை தோய்ந்த கண்களை விட்டு ஓட இருக்கிறோம் அல்லவா? அவருடைய வார்த்தையை நாம் கேட்காமல் ஓட இருக்கிறோம் அல்லவா? அந்த அன்பை உணராமல் ஓட இருக்கிறோம் அல்லவா? சிற்றின்ப மோகம், உலக நாட்டம், பொறாமை, அழுக்கு தோய்ந்த எண்ணங்கள், உதவாத மனங்கள், எத்தனை ஓட்டம். இறைவனை விட்டு நாமும் ஓடுகிறோம். அன்னையை விட்டு நாமும் ஓடுகிறோம். அந்த அன்னை இன்று உங்களது, என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். திரும்பி வருவோமா? இந்த பாடலை தியானித்து நிச்சயமாக இந்த சனிக்கிழமை நாம் அன்னையை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பி வருவோம். மன்னிப்பு கேட்போம். அப்பொழுது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன் என் மகனே, உன்னை மன்னிக்கிறேன். மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன் என் மகளே, உன்னை மன்னிக்கிறேன். முள்மூடி வேதனை உனக்காக மும்முறை விழுந்ததும் உனக்காக
முள்முடி வேதனை உனக்காக மும்முறை விழுந்ததும் உனக்காக ஆணி கொண்ட காயங்கள் உனக்காக ஆவியும் உயிரும் உனக்காக மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் என் மகனே உன்னை நான் மன்னிக்கிறேன்